தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முழுநேர அரசியல்வாதியாக மாறுகின்றார். முழுநேர அரசியல்வாதியாக மாறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். கடந்த 1.25 ஆண்டு காலமாக அவர் பகுதி நேர அரசியல்வாதியாக பணியாற்றி வருகிறார். மாநாட்டை நடத்தி கட்சி பணிகளை தீவிரப்படுத்தினாலும் கூட நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருவது கிடையாது, பொதுவெளியில் நடமாடுவது கிடையாது. பொதுமக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ ஒரு கண்டன நிகழ்ச்சியோ எதுவுமே நடத்துவது கிடையாது. ஆக நடிகர் விஜய் மீது சராமரியான குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. அதாவது ஒரு பொது வாழ்விற்கு வந்தவர் ஒரு பொதுவெளிக்கு வந்து நடமாடாவிட்டால் அவர் எப்படி பொது வாழ்வில் நிலைத்திருப்பார் என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற மறுக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஏசி ரூமில் தான் இருக்கார். தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கக்கூட முடியலை. மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் யாருமே அவரை சந்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் கூட சந்திக்க முடியலை அப்படின்ட்டு. ஆக அவர் ஜனநாயகன் படப்பிடிப்பில் தீவிரமாக இருக்கிறார். அதனால் இந்த படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று கூறப்பட்டது. நேற்றைய தினத்தோடு அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து விட்டது. படக்குழுவிற்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சனால நடிகர் விஜய் இனிமேல் முழு நேர தீவிர அரசியலில் ஈடுபட போகிறதா சொல்கிறாங்க. அவர் தொண்டர்களை தினந்தோறும் சந்திப்பார். மாவட்ட செயலாளர்கள் அவரை எளிதில் சந்திக்கலாம், மாநில பொறுப்பாளர்கள் எளிதில் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆக இனிமேல் பொதுக்கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், பொதுமக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார், பத்திரிகையாளர்களை சந்திப்பார், ஆளுநரை சந்திப்பார், அமைச்சர்களை சந்திப்பார், முதலமைச்சரை சந்திப்பார், மக்களுக்காக அவர் போராட்டம் நடத்துவார், மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி வைக்கக்கூடாது. அரசியலுக்கு வந்துட்டிங்களா முழுமையாக இறங்கணும். சும்மா அந்த கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிற மாதிரி எறியக்கூடாது, அரண்மனையிலேருந்து கல்லெறிகிற மாதிரி எறியக்கூடாது. பொது பிரச்சனை எங்கேயும் சொல்லி வந்தாச்சா, பொது வாழ்வுக்குன்னு வந்தாச்சுன்னா பொது வெளிக்கு வரணும். அதை விட்டு நான் அரண்மனையில் தான் இருப்பேன், என் அரண்மனை அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து கூடாது. இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை முடிச்சிட்டாப்புல. அதனால் இனிமேல் வந்து அவர் தீவிரமாக அரசியலில் ஈடுபட போகிறதா சொல்கிறாங்க. அவருடைய தீவிர அரசியல் அவருக்கு எந்த அளவு கை கொடுக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.